கருத்து என்ன? எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது உங்களெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா ஒரு விஷயத்தினுடைய எக்ஸ்போசர் கிடைக்கிறது, அது விஷயம் நடக்கிற இடம், இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விழாவாக ஒரு அரசாங்கத்தின் மூலமாக நடக்கிறதுல வந்து நீங்களாம் வந்து கலந்துக்கிறது, சில பேர்களை பார்க்குறது, அவங்க பேச்சை கேட்குறது. ஏன்னா என் வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுறது என்னுடைய படிப்பறிவை தவிர எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நிறையா கொஞ்சம் படிப்பேன். நான் நிறைய பேருடைய பேச்சுகளை கேட்டிருக்கேன். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது. படிப்பறிவு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனால் நான் ஒரு விஷயத்துக்குள்ளே டிசிஷன் பண்ணணும், எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த துணிச்சல் வந்ததுக்கு காரணமே படிப்பு ப்ளஸ் நிறைய பேரை பார்த்தது, அவங்க பேசினதை கேட்டது தான். ஸோ அதுக்கான வாய்ப்பு வந்து நான் மதுரையில் பிறந்து வளர்ந்தவன், அப்போல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அது வந்து ஸ்கூல் படிக்கிறதுனாலே ஸ்கூலில் படிக்கணும், இல்லைனா காலேஜில் படிக்கணும், வேறு எதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சப்போ என்னோட வயது மூத்தவர்கள் யாருன்னா என்னுடைய வாத்தியார்கள் தான். இதை தவிர நிறைய பேர் இருக்கிறாங்க, ஓவியர்கள் இருக்கிறாங்க, நடன கலைஞர்கள் இருக்கிறாங்க, எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க, பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி என்ன ஏது இதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப வாய்ப்பு கிடையாது. அது வந்து உங்கள் எல்லாருக்கும் கிடச்சிருக்குது. அதை நல்லா பயன்படுத்திப்பீங்கன்னு நம்புகிறேன். இதுதான் அதனால தான் உங்களை ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சொல்வதெல்லாம் பொறாமை மாதிரி உங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. ஈஸியாக வந்துடலாம், கால விரயங்கள் குறையும். ஸோ இன்றைய யூத் எஸ்பெஷலாக எங்களுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு உங்களுடைய அறிவுரைன்னா என்ன சொல்லுவீங்க சார்? அறிவுரை வந்து என்ன சொல்கிறது, முடிஞ்ச வரைக்கும் செல்ஃபோன்லேருந்து வெளியே வாங்க. அது ஒரு ஃபஸ்ட்டு அறிவுரையாக நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிற காலம் அதிகமாக இருக்குது. முன்னாடி வந்து படித்து தெரிஞ்சுக்கிற காலம், கேட்டு தெரிஞ்சுக்கிற காலம் அதிகமாக இருந்துச்சு. செல்ஃபோன் வர்ற வரைக்கும், எஸ்பெஷலி டச் ஸ்க்ரீன் வர்ற வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட படித்தும் கேட்டும் தெரிஞ்சுக்கிறது அதிகமாக இருந்துச்சு. இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா நம்மளால் சுயமாக சிந்திக்கக்கூடிய பலம் வந்து நம்ம பிரெயினுக்கே குறைஞ்சிட்டே போகும். ஸோ அதனால் கேட்டும் படித்தும் தெரிஞ்சுக்கிறத இன்க்ரீஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிறத குறைச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ சார். இப்போ ஆடியன்ஸ்லேருந்து ஒரு 3 பேருக்கு சான்ஸ் கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு சுறுசுறுப்பு இது பண்ணலாம். எப்படின்னா எல்லாரும் ஒரு ஏசிக்குள்ளே உட்காந்துருக்குறோம், அப்படியே ஒரு மாதிரி டல்னஸ் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, நம்ம எல்லோரும் டல்னஸை போக்குறதுக்கு என்ன நடக்குது ஃபஸ்ட்டு, நம்ம காலையில் எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, ஒரு மாதிரி சுறுசுறுப்பு இல்லாமல் எந்திரிக்கிறோம். அதுக்கப்புறம் ஏதோ பண்ணுவோம்ல, என்ன பண்ணுவோம், கொட்டாய் விடுவோமா? எந்திரிக்கும் போது அப்படிலாம் பண்ணுவோம்ல. இப்போ நம்ம அதை பண்ண போகிறோம் உட்காந்துருந்த இடத்துலேருந்து. ஓகேயா எல்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க. உங்கள் ஃபோனு கீனெல்லாம் பக்கத்தில் வச்சுருங்க. இந்த விரல்னால் இந்த கையை எப்படி பிடிச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் தெரிகிறேன்னா பார்த்துக்கலாம். இப்படி பிடிச்சிக்கோங்க. கீழே இப்படி கையை வச்சுட்டு வாய் வழியாக காற்றை இழுங்க. அப்படியே கையை தூக்குங்க, இழுத்துட்டு வெரி குட். அதே மாதிரி இன்னொரு தடவை வாய் வழியாக கையை இழுங்க. இறக்கும் போது சவுண்டு கொடுங்க. என்ன சவுண்டு வேணா கொடுக்கலாம் நீங்கள். இன்னொரு தடவை, லாஸ்ட்டாக ஒரு தடவை. ஓகேயா? முதல்ல இழுங்க. அப்பா, இப்போ நல்லா இருக்குதா? கொஞ்சம் சுறுசுறுன்னு இருக்குதா? ஓகே. இப்போ வந்து கையை இப்படி வச்சுக்கோங்க. நான் சின்ன பானைன்னு சொல்லுவேன். இது எல்லோரும் விளாண்டுருக்கீங்க. சின்ன பானை பெரிய பானை இந்த கேமு. ஓகே, சின்ன பானைன்னு சொன்னால் சின்ன பானை காமிக்கணும், பெரிய பானைன்னு சொன்னால் பெருசாக காமிக்கணும். ஓகேயா? ரெடியா? சின்ன பானை, பெரிய பானை, பெரிய பானை, சின்ன பானை, சின்ன பானை, சின்ன பானை, பெரிய பானை, பெரிய பானை, சின்ன பானை. பெரிய பானைன்னா பெருசாக காமிக்க வேண்டாம், பெருசாக காமிச்சது அப்படியே இருக்க வேண்டியதான். சின்ன பானை, பெரிய பானை, பெரிய பானை, சின்ன பானை, சின்ன பானை, பெரிய பானை. ஓகே, நல்லா சுறுசுறுப்பாக இருக்கீங்க.
இப்போ என்ன பண்ணணும்னா ஆப்போசிட்டாக பண்ணணும். நான் சின்ன பானை சொன்னால் நீங்கள் பெரிய பானை காமிக்கணும், நான் பெரிய பானை சொன்னால் சின்ன பானை காமிக்கணும். ஓகேயா? புரியுதா? ஓகே. சின்ன பானை, பெரிய பானை, சின்ன பானை, பெரிய பானை, பெரிய பானை, பெரிய பானை, சின்ன பானை, சின்ன பானை, சின்ன பானை, பெரிய பானை, பெரிய பானை, சின்ன பானை, சின்ன பானை. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. ஸோ கொஸ்டின் செஷன், ஏதாவது ஒன்று ரெண்டு பேர் கொஸ்டின் கேட்கலாம் சார். எஸ், என்னோட பேர் பிரதீப். வணக்கம் பிரதீப். வணக்கம் சார். வணக்கம். ஒரு 2 கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. பொதுவாக வந்து தேட்டர் ஆர்டிஸ்ட், தேட்டர்ன்ற மீடியம் வந்து வேற. அங்கே வந்து ஒரு ஒயிட் ஷாட்டில் நம்ம ஒரு சினிமாக்குள்ளே என்ன பார்க்குறோமோ அதை தான் வந்து தேட்டரில் வந்து ஒரு பெரிய செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணும்போது பண்ணுறோம். ஆமாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் தேட்டர் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, லைக் அதில் அந்த ப்ராக்டிஸில் இருக்கீங்க. அப்படி வந்துட்டு அதை சினிமா மீடியமுக்குள்ளே கன்வெர்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றது ஒரு கேள்வி. 2வது கேள்வி, நானும் நடிக்கிறேன், ஷார்ட் ஃபிலிம்லாம் எல்லாம் போகுது ஒரு பக்கம், அதெல்லாம் ஓகே. பட் அந்த பெரிய படத்தில் நீங்கள் கொடுக்குற ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே கொடுக்குற ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது ஷார்ட் ஃபிலிமுக்கு ஓகேவா இருக்குது நாங்கள் பண்ணும்போது. அது பெரிய படத்தில் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை எப்படி ஆக்குபை பண்ணுறது, அது எப்படி மக்களுக்கு கரெக்டாக போய் சேர்க்கறது அந்த ஆக்டிங் அந்த லெவலில் அப்படின்றது. 2வது கேள்வி அப்புறமா கேளுங்க, முதல் கேள்விக்கு பதில் சொல்கிறேன், ஏன்னா அது ஞாபகம் இல்லை. ஸோ முதல் கேள்வி வந்து தேட்டரில் இருக்கிறது எப்படி சினிமாவுக்குள்ளே போகிறீங்க, அது வந்து அங்கே கேமரா கிடையாது, எல்லாருமே பெருசாக எல்லாரையுமே இப்போ பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. உண்மைதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஈஸியான வழி என்ன தெரியுங்களா? ஒரு ஊருக்கு வழி தெரியல எப்படி போகிறதுன்னா என்ன பண்ணுவீங்க? தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்பீங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அது எனக்கு தெரியலங்கிறத ஒத்துக்கணும். புரியுதுங்களா? இப்போ இருக்கிற தேங்க்ஸ். இப்போ இருக்கிற என்கிட்டையும் சரி எனக்கிட்டையும் இருந்திருக்குது. நான் அதை கொஞ்சம் காலம் கழித்து உணர்ந்தேன். நான் ஐயோ நம்ம தெரியாதுன்னு சொல்ல மாட்டேங்கிறோம், அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்? அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ இருக்கிறவங்க ஜனங்களுக்கு வந்து, ஜனங்கள்னா உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு வந்து தெரியாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. டக்குன்னு கூகுள் எடுத்து பார்த்தா தெரிஞ்சுக்கிடுவீங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. நான் ஃபஸ்ட்டு தெரியாதுங்கிறத நான் உணரணும். அது தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் நோ, ஐ எம் ரெடி டு டெல் ஐ டோன்ட் நோ, எனக்கு இது தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு நான் சினிமாக்குள்ளே இருந்து தியேட்டர்லேருந்து சினிமாக்குள்ளே போனோடனே நான் கேமராமேன்ட்ட போய் என்ன லென்ஸ் போட்டிருக்கீங்க, இதில் எப்படி தெரியுவேன் நான், அப்படியா அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி தெரிஞ்சுக்காமல் இருந்தால் கூட டைரக்டர் ஒருத்தர் வந்து உங்களை தெரிஞ்சுக்க வச்சுருவார். ஓகேங்களா? ஆனால் அந்த மாதிரி இல்லை, இவரே நடிப்பாருன்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் வேறு வேலையாக இருந்துட்டாருன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ அப்போ வந்து தெரியாத விஷயத்த எனக்கு தெரியாதுன்னு சொல்ல தெரிஞ்சாலே போதும், உங்களுக்கு தெரிஞ்சிடும். புரிஞ்சுதா? ஏன்னா நமக்கு முன்னாடி போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து சரியான ஆட்களை கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கான வழிதுணை வந்து கிடச்சிரும். அப்புறம் 2வது கேள்வி, அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ன்றது எப்படி க்ரியேட் பண்ணுறது? சினிமா பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த வேலையை பகிர்ந்து செய்கிறதுக்கு நிறையா பேர்கள் இருக்காங்க. கேமராமேன் இருக்கிறாரு, டைரக்டர் இருக்கிறாரு, எழுத்தாளர் இருக்கிறாரு, டைலாக் கொடுத்துருவாரு, காஸ்டியூமர் வந்து உங்களுக்கு காஸ்டியூமெல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய வேலைகளை வந்து பகிர்ந்து செஞ்சுக்குவாங்க. என்னுடைய வேலை வந்து என்ன நடக்க போகுது, இப்போ என்ன நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுது, அதுக்கப்புறமா என்னங்கிற 3 காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுட்டு டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சாலே போதும். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை வந்து அவங்க பார்த்துக்குவாங்க, மற்றபடி. தேங்க்யூ. அப்புறம் வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்கள் நாடகத்துறையிலிருந்து திரைப்படத்திற்கு வந்தீங்கன்னு சொன்னீங்க. ஆமாம். நாடகத்துறையில் இருக்கும்போது திரைப்படம் வர்றதுக்கு ஒரு ஏக்கம் இருந்திருக்கா உங்களுக்கு? இல்லை, சத்தியமாக இல்லை. நான் சினிமாக்குள்ளேயே போகணுன்னு ஆசைப்பட்டதே கிடையாது. ஈவன் நாடகத்துக்குள்ளே வருவேனாங்கிற கூட என்னுடைய சின்ன வயசு கனவு கிடையாது. நான் வந்து எனக்கு எது பிடிக்கும்னு தெரியாமல் குழம்பி போய் அலைஞ்சிட்டு இருந்தேன்.
ஆனால் ஒன்று மட்டும்தான் தெரிஞ்சிச்சு, எனக்கு எது பிடிக்காதுன்னு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. அப்புறமா தியேட்டருக்குள்ளே நுழைஞ்ச பின்னாடி தான் எனக்கு அது பிடிச்சி போன பின்னாடி ஓகே நமக்கு கொஞ்சம் நடிப்பு பிடிக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் தொடர ஆரம்பித்தேன். அப்புறம் ஃபஸ்ட்டு படம் ஆரண்ய காண்டம் டைரக்டர் தான் வந்து என்னை வம்படியாக பிடிச்சி இழுத்துட்டு போய் நடிக்க வச்சார். ஐயா, நீங்கள் நாடகத்தை வந்து தமிழ் இலக்கியத்திலேருந்து எடுத்தீங்களா இல்லை மகாபாரதம் ராமாயணம் வர கதையில் இருக்கிறத நாடகமாக? நான் கூத்துப்பட்டுங்கிற ஒரு நாடக குரூப்பில் ஜாயின் பண்ணேன். அதனுடைய ஃபவுண்டர் வந்து நாமுத்துசாமி. அவர் ஒரு சாகித்ய அகாடமி பத்மஸ்ரீ வின்னர். அவர் ஒரு ரைட்டரும் கூட, மிகப்பெரிய ரைட்டரு, நல்ல ஒரு யூனிக்கான ரைட்டர். அவரை பற்றி எப்படி சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து பேனா யூஸ் பண்ணி எழுதுறாரா இல்லை ப்ரஷ் யூஸ் பண்ணுறாரா? ஏன்னா அவருடைய வரிகளை படிக்கும்போது உங்களுக்கு அந்த டோப்போகிராஃபின்னு சொல்லுவாங்க, ஒரு இடத்த பற்றி விளக்கினார்னா அதை படிக்கும்போதே உங்களுக்கு அந்த காட்சி வரும். ஸோ நான் தியேட்டரில் நாங்கள் எல்லா விதமான நாடகங்களையும் பரீட்சார்த்த ரீதியாகவும் இந்த மாதிரி மகாபாரதத்துலேருந்து ஒரு அடாப்டேஷன் எடுத்து கான்டெம்பரரி ப்ளே பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் எங்களுக்குன்னு பர்டிகுலர் பயிற்சி எதுவும் இதுதான் அப்படிங்கிற ஃபார்ம் கிடையாது. ஃபார்ம்லெஸ் ஃபார்ம் சொல்லுவாங்க. நாங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம். எனக்கு கூத்தும் தெரியும், பரதநாட்டியத்தில் சில அடவுகள் தெரியும், கொன்னக்கோலில் சில விஷயங்கள் தெரியும், சங்கீதத்தில் கொஞ்சம் தெரியும். நம்ம இந்த மாதிரி ஃபோக் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒர்க் ஷாப்ஸ் வந்து தொடர்ந்து கூத்துப்பட்டில் நடிகர்கள் மேலே பண்ணிகிட்டே இருப்பாங்க. எழுத்தாளர்கள் வந்து பேசுவாங்க. ஒரு குடுகுடுப்பக்காரன் அந்த சைடு வரும்போது அவரை கூப்பிட்டு போய் அவருக்கு என்ன வேணுமோ கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாருங்கிறத கவனிங்கன்னு சொல்லுவார் அவர். ஸோ அவர் பண்ணுறதை ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி நிறைய மல்டிவர்ஸில் ஒர்க்கு நடக்கும். பர்டிகுலராக இதுதான் இந்த மகாபாரதம் தான் ராமாயணம் தான் அப்படின்லாம் கிடையாது. எல்லா விதத்துலேயும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஐயா வணக்கம். இந்த அரங்கத்தில் நான் பதிவு செஞ்சாதான் இது அரசாங்கத்துக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். திருப்பத்தூர் மாவட்டம்னு ஒரு மாவட்டம் இருக்கு. அங்கே ஜவ்வாது மலைன்னு ஒரு மலை கிராமம் இருக்கு. 32 கிராமத்துக்கு மேலே இருக்கு. நான் அரசாங்கம் இப்போ 2-3 கிராமங்களை சேர்த்துருக்கு. அந்த கிராமத்தில் இருக்கும் இன்றும் வரை பள்ளிக்கு செல்வதை விட இளைஞர்களும் சரி அங்கே வயதானவங்களும் சரி தெருக்கூத்து கலையில் உயிராக இருக்கிறாங்க. அரசாங்கம் வேலையே கொடுத்தாலும் கலை தான் ஃபஸ்ட்டுன்னு இருக்காங்க. இதுக்கு உதாரணம், எனது பெற்றோர் வந்து சின்ன வயசுலேருந்து ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. இது வரைக்கும் யாருமே ஸ்கூலுக்கு போகல. என்னோட அப்பா அம்மா யாருமே ஸ்கூலுக்கு போனதில்லை. நாடகம் தான் எங்களுக்கு சாப்பாடு போடுது. ஒரு நாள் கூலி 500 ரூபாய் தான். நாடக ஆசிரியராக இருக்காங்க. அந்த நாடகம் வந்து அவங்க ஸ்கூலுக்கு போயும் எங்கே போயுமா கற்றுக்கல. வழியாக வம்சாவளியாக தெருக்கூத்தை கற்றுட்டு இன்னைக்கு அந்த 32 கிராமமும் ஒரு கலையாக இருக்குது. ஐயா ரொம்ப லக்கி ஃபெலோஸ் அவங்கெல்லாம், அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா நம்ம வெல்த்துங்கிறத வந்து 2 விதமாக பார்க்குறோம். பர்ஸு, உங்கள் பாக்கெட்டு, உங்கள்கிட்ட இருக்கிற வசதி மட்டும் வெல்த்து கிடையாது. பண ரீதியான இது மட்டும் வெல்த்து கிடையாது. ஆகிருதின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப தொன்று தொட்டு பரம்பரையாக செய்யும்போது அதுவே மிகப்பெரிய வெல்த்தாக நான் பார்க்குறேன். ஆனால் எங்களுக்கு மேடை என்பது ஒரு ஏக்கம் ஐயா. ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் அவங்க அந்த மேடை ஏறும்போது ஒரு ஏக்கம், ஒரு உணர்வு இருக்கு பாருங்களேன். 1000 காசு கொடுத்தாலும் பத்தாது. அந்த ஏறும் போதே ஒரு ஏக்கமா இருக்கு எங்களுக்கு. ரொம்ப நன்றி ஐயா. ஏக்கம் தீர்றதுக்கு காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு வேலை செஞ்சிங்கன்னா ஏக்கம் தீர்ந்துடும். ஆமாம், அந்த ஏக்கம், எந்த ஏக்கமுமே முதல்ல ஒரு ஏக்கங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதாவது ஏக்கங்கிறத ஒரு மோசமான விஷயமா நீங்கள் நினைக்க வேணாம். அது ஒரு நெகட்டிவ் தாட்டாக நினைக்க வேணாம். ஏக்கம் தான் உங்களை எழ வைக்குது, புரியுதுங்களா? ஏக்கம் தான் உங்கள் தூக்கத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் கனவு வந்து தூக்கத்தில் காண்றது இல்லை, தூங்க விடாமல் காண்றது தான் கனவு அப்படின்னு நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி ஏக்கம் தான் எல்லாத்தினுடைய தொடக்கமும். ஏன்னா நான் சில சமயம் இவங்களுக்கெல்லாம் எல்லாரையும் தெரியுதே, நம்மளை யாருக்குமே தெரியலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் என்னை வந்து ஆக்டிவ் பண்ண வைக்குது. ஸோ நான் அதுலேருந்து எந்திரிக்கிறேன். அந்த எந்திரிக்கிறதுல தான் செல்ஃப் சீட்டிங் இருக்குது. நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் தள்ளி போட நீங்கள் ஏங்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே, தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் ஏதோ சொல்ல வந்து சார்? சார் வணக்கம். வணக்கம் சார். என் பேர் ராம்தாஸ் காந்தி. நான் பழனியிலேருந்து வர்றேன். வணக்கம். ஜோக்கர் படத்தில் வந்து ஒரு காட்சி வரும். நெஞ்சுக்கும் தொண்டைக்கும் மட்டும் அவங்களோட உசுறு அலைஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆமாம். அப்படி இருக்க தன்னோட மனைவிக்கு மன்னன் என்ன செய்வார்னா, அவங்களுக்கு உள்பாவாடையெல்லாம் மாற்றி விட்டு ரொம்ப விரக்தியான மனநிலையில் இப்படி நெத்தியில் கையை வச்சு உட்காந்துருப்பார்.
அந்த எந்த அசைவுகளும் இருக்காது, கண்ணு மட்டும்தான், மன்னனோட கண்ணு மட்டும்தான் பேசும். அப்போ உயிரை பெசைற ஷான் ரோல்டனோட ஒரு ஹம்மிங் வரும் திரையில. செம்பூரங்காட்டுக்குள்ள தாலேலும் மாலேலும் தாலேலுமே ஆலேலுமே ஐயா கதடிகளாங்காலேலுமே ஐயோ அம்மா கதடிகளாங்காலேலுமே அப்படின்னு அந்த வரி வரும். இன்னைக்கு நடிகன் அல்லாத ஒரு சிறப்பு விருந்தினனா, இயல்பான மனிதரா வந்து குரு சோமசுந்தரத்தை இன்னைக்கு நான் பார்க்கிறேன்னா, எனக்கு தோன்ற கேள்வி என்னன்னா, முழுக்க அந்த காட்சியில என்ன அள வச்ச அந்த நடிகனா குரு சோமசுந்தரம் மாறின அங்க காட்சியில நடந்த ரசவாதம் என்ன? அவ்வளவுதான் கேள்வி. நன்றி. அடேங்கப்பா, முதல்ல இந்த ரசவாதம்னா எல்லாருக்கும் தெரியுமா? வாட் த கெமிஸ்ட்ரி இன் பிட்வீன் யூ அண்ட் யுவர் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இதில் ரசவாதம்லாம் ரொம்ப பெருசாக இல்லைங்க. அதெல்லாம் ரொம்ப, நான் வந்து ஒரு 11 வருஷம் கூத்துப்பேட்டையில் இருந்திருக்கிறேன். எல்லா விதமான நாடகங்களும் பண்ணியிருக்கிறேன். வீதி நாடகம், மேடை நாடகம், க்ளவுன் தியேட்டர்னு சொல்லுவாங்க, காமெடி நாடகம், மூக்கில் ப்ரெட் வச்சுட்டு பண்ணுறது. ஸோ அதேமாதிரி நான் எழுதியிருக்கேன், டைரக்ட் பண்ணியிருக்கிறேன், மற்ற வேலைகளும் செஞ்சுருக்கேன். நாடக நடிப்பை தவிர மற்ற வேலைகளும் செஞ்சுருக்கிறேன். அப்புறம் நிறையா ஊர் சுற்றிருக்கிறேன். இதெல்லாம் ஒரு அனுபவ கலவையோடு நான் ஒரு டைரக்டருக்கு முன்னாடி போய் நிற்கிறேன். அவர் ஸோ அங்கே தான் ஒரு மேஜிக் நடக்குது, அங்கே தான் ஒரு ரசவாதம் நடக்குது. அந்த ரசவாதம் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, என்னுடைய அந்த அனுபவ கலவை, என்னுடைய வாழ்க்கை, நான் பெற்ற பயிற்சிகள், என்னுடைய தாட்டு, இது எல்லாமே சேர்ந்து நான் நிற்கும்போது டைரக்டர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் வாங்கி பிடிச்சிக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதில் ஸ்டில்னஸ் கொடுக்க சொல்கிறாரு. ஏன்னா இதில் வந்து நீங்கள் சொன்ன என்னை பாராட்டின பெரும் பகுதி வந்து டைரக்டர் ராஜமுருகனுக்கு தான் போகணும். ஏன்னா அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் இப்படியே இருங்க, அதை யோசிச்சுட்டு இருங்க, ஏன்னா நான் அங்கே மேலே ஒரு மியூசிக் போடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை நடிக்க வச்சார். ஏன்னா ஒரு ரேண்டமாக எடுக்கப்பட்ட படம் கிடையாது. இன்றைக்கி என்ன எடுக்கலாம், நாளைக்கு என்ன, ஃபுல் ஸ்கிரிப்டட் ஒன்று. அந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம மூராயா இன்றைக்கி வந்திருக்கிறாரு, விருந்தினராக வந்திருக்கிறாரு. மூராயா அந்த ஜெயகாந்தன் லுக்கில் அந்த 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 இது கேரக்டர் பண்ணியிருப்பார். அவரும் நானும் ஒன்றாவே இருந்தோம், ஒரே அப்பார்ட்மெண்ட்லேயே தங்கியிருந்தோம், எல்லாருமே சேர்ந்து ரிஹர்சல்லாம் பண்ணோம். ஸோ இதுக்கு பின்னாடி, இந்த பாராட்டுதலுக்கு பின்னாடி மிகப்பெரிய சின்சியரான உழைப்பு இருக்குது. இதில் பெரும்பகுதி ராஜமுருகனுக்கும் அந்த கேமராமேனுக்கும் ஷான் ரோல்டருக்கும் தான் சாரும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு ஷூட்டிங் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியும். இந்த நேரத்துலையும் எங்களுக்காக வந்து இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்பொழுதும் வந்து சார் ஆனர் பண்ணுறதுக்கு செக்ரட்டரி மேம் அண்ட் மேலாண்மை இயக்குனர் அவர்கள் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் மீட் பண்ணதில். என்னை அழைத்தமைக்காக மிக்க மிக்க. இதனைத் தொடர்ந்து கேல் அகாடமி நாடக குழுவும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேம் மேம் ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின் கேட்கலாங்களா? இங்கே இருக்கேன், ஸ்ட்ரெயிட்டா பேச முடியுங்களா? கேளுங்க 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 கேளுங்க. ஓகே ஐயா, வணக்கம் ஐயா. என் பேர் ரவிசங்கர், சென்னையிலேருந்து வரேன். ஐம் மூமெண்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் ப்ராக்டிஷனர். ஓகே, இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இதே மாதிரி ஓப்பன் ஃபோரமில் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பீங்க, இப்போது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பெருசாக யோசித்து எதுவுமே பண்ணணுன்ற இதெல்லாம் இல்லை. நான் குரு சுந்தரம் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை வாங்கி ரிசீவ் பண்ணி நான் அதை வந்து வெளியிட்டிருக்கேன். ஐ மீன் இங்கேருந்து இன்டர்னல்லேருந்து எக்ஸ்டர்னல் வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருப்பீங்க. அது எனக்கு எந்த அளவில் கனெக்ட் ஆகுது, ரெசனேட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம எப்பயுமே ஸ்கூலில் வந்து நான் படிக்கும் போது எனக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னென்னா வந்து வீக் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. படிப்பில் வந்து அந்த அளவுக்கு நம்ம ஒரு நேர்த்தியாக இல்லைன்னா அதை உடனே என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, ஓகே இவங்க ஒரு அந்த அந்த டிஸ்கிரிமினேஷன் எனக்கு உண்மையிலேயே பிடிக்காது. எனக்கு அந்த வீக்னஸ்ன்ற ஒரு டெர்மினாலஜிலேயே அவ்வளோ பெரிய பிலீவும் இல்லை. நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா வந்து எல்லாருமே இம்பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்ட்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ எல்லாருக்குமே ஏதாவது ஒரு திறமைகளும் இருக்கும், எல்லாருக்குமே எல்லா நிறைகளும் இருக்கும், குறைகளும் இருக்குன்றப்போ அப்படி தான் நான் அதை பிலீவ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை சொன்ன அந்த நொடியில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து, ஓகே அப்போது நம்ம இந்த மாதிரி வீக்னஸ் அப்படின்லாம் நினைக்கிறதுக்கு பதிலாக
நம்மளுக்குள்ளே இருக்கிற விஷயம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நான் வந்து இப்போ ஒரு 6 இயர்ஸாக வந்து ப்ரொஃபஷனல் டான்ஸர். என்னோட ஆர்ட் ஃபார்ம் வந்து க்ரம்ப்னு சொல்லிட்டு அது வந்து யூஎஸில் ஆரிஜினேட் ஆனது. இங்கே லேட்டரான் வந்து இந்தியாவுக்கு வந்து ஸோ நான் இப்போ அதை அடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் சென்னையில். ஸோ எனக்கு எந்த மொமெண்ட்டில் ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா, நீங்கள் அப்போ அதில் வந்து எப்படி இன்னும் ஓப்பனாக சொல்லியிருப்பீங்கன்னா எனக்கு அவ்வளோ அறிவே கிடையாது அப்படின்னு இருப்பீங்க. ஆமாம் அந்த இதில் அது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நான் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிங் ஒர்க் ஷாப் வந்து ஒரு இடத்துல நடத்திட்டு இருந்தாங்க. நான் இங்கே போய் அட்டன் பண்ணேன். நான் அதுக்கான முழு ஆரம்பமே எங்கன்னா, எனக்குமே அறிவு இல்லைன்னு தானே நிறைய பேர் சொன்னாங்க. ஓகே, அப்போ நான் அதை ஏற்றுக்கிறேன். எங்கே நான் போய் தேடணுமோ நான் போய் தேடிக்கிறேன். என்னோட அறிவை நான் வேற மாதிரி வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு தொடக்கமாக அது இருந்தது. அதுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களோட எளிமையான ஒரு பேசுகிற விதமாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் நடிக்கிற விதமாக இருக்கட்டும், அது உண்மையிலேயே ட்ரூலி இன்ஸ்பைரிங். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ், டைம் அண்ட் எனர்ஜி. இட்ஸ் ரியலி அப்ரிஷியேட்டட் அண்ட் வேல்யூட் சார். தேங்க்யூ 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 தேங்க்யூ. எல்லாரும் சார்பில் இன்னொரு பெரிய தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதான் வீக் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்தவங்க அதுக்கு பின்னாடி வந்தவங்க என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி வீக் ஸ்டூடெண்ட்ஸை வந்து மேலே இழுக்கிறதுக்காக என்ன பண்ணணுமோ பண்ணணும். இல்லை நம்மள்ட்ட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்கள அந்த வீக் ஸ்டூடெண்ட்ஸுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் மாற்றத்துக்கான இது. நமக்கு ஒருத்தன் வந்து நம்ம அடிச்சுட்டான், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு போகாமல், சரி நம்ம இந்த நிலமையில இருந்தோம், இதேமாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து சும்மா பேசி, ஓகே அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நீ வந்து நல்லா படிப்புங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு ஒரு ஆறுதல் வார்த்தைகள் 2 வார்த்தைகள் சொன்னாலே போதும், அவங்களுக்கு ரொம்ப பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் கிளாப் பண்ணலாமே.